Lion is always a lion. ஐயோ சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. அதிசல் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்குடா, விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வார்த்தைகளை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹாய் கைஸ், கோட் பட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளாம் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாகவே பண்ணியிருக்காரு விபி. இதுவரையிலையும் விஜய் அண்ணாவை நல்லா காட்டுறேன், பழைய மாதிரி காட்டுறேன்னு பல பேர் சொதப்பி இருந்தாலும் வெங்கட் பிரபு அதுலேருந்து தனித்துவமாக தெரிகிறாரு. பிரசாந்த், அஜய், பிரபுதேவா, விஜய் 4 பேருமே நண்பர்களாக இருக்காங்க. அப்படி தான் இந்த ட்ரெய்லரோட கதை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ஃபேமிலியோட ஒரு ஆப்ரேஷனுக்கு போகும்போதே அங்கே ஃபேமிலியை வில்லன்க கடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, விஜய் தன்னோட பாஸ்டில் என்ன பண்ணியிருக்காரு, ஃபியூச்சர் விஜய் எப்படி வர்றாரு அப்படின்றதெல்லாம் வெங்கட் பிரபு எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. இதுதான் கோட் படத்தோட கதையாக இருக்க போகுது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஜாலி, ஃபன்னுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஜாலியாக வச்சுட்டு செகண்ட் ஹாஃபை சீரியஸாக கொண்டு போகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பார்க் பாட்ல டிஏஜிங் விஜய என்னதான் கலாச்சாரம் ட்ரெய்லர்ல காட்டின டிஏஜிங் விஜய் பயங்கரமா இருக்காரு. விஜய 3 ஸ்டேஜ்ல காட்டியிருக்காரு வெங்கட் பிரபு. ஸ்னேகாட்ட லைலா குழந்தைய பார்த்துக்க பயமான்னு சொல்லி கேட்கும்போது குழந்தைய நினைச்சலாம் எனக்கு பயமே இல்லை, காந்தியை நினைச்சுதான் பயன்னு விஜய காட்டுறாங்க. அப்படி அவங்க காட்டும் போது மங்காத்தாவில் பீக்ல இருந்த ஒரு டைலாக விஜய் பேசுற போல வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு. இந்த சீன்ஸ்லாம் தியேட்டர்ல பயங்கரமா பிச்சுக்கும். நம்ம கில்லி படத்துல பார்த்து பழகுன விஜய் மருதமலை மாமணியன்னு ஒரு சாங் பாடிட்டு செம ஃபன்னான ஜாலியான ஆளா இருப்பாரு. அந்த மாதிரி தான் கோட்லயும் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல வர்ற மருதமலை மாமணிய சாங் பிளேஸ்மெண்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னா செம்மையா பிக்கப் ஆயிடும் தியேட்டர்ல. சில நெகட்டிவான ஷேடாவும் ட்ரெய்லர்ல இருக்கு, அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். விவேக பட கதை மாதிரி பிரசாந்துக்கும் விஜய்க்கும் சண்டை போடுற மாதிரி ஒரு சென்ஸ்லாம் வச்சிருக்காங்க உள்ள. மைக் மோகனை இந்த படத்துல வில்லனா காட்டியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டார் ஃபியூச்சர்ல மோகன் பழிவாங்க வர்ற போல தான் கதை இருக்கும். இப்படி இவங்க பண்ணாலும் டிஏஜிங் விஜய் பண்ற ஆட்டிடியூட்லாம் பார்த்தா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு ட்ரெய்லர்லயே. ஸோ அவர் காமெடியான கேரக்டரா இல்லை விஜய் அப்படி பண்ண வச்சிருக்காரா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அதையில கொஞ்சம் சொதப்பினாலும் விவேகம் படம் ஃபுல் கிரெடிட்டையும் எடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கும் ஒரு மோசமான நிலையில தான் கோட் பட ட்ரெய்லர் இருக்கு. எது எப்படியோ தளபதியை ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியான ஃபன்னான கேரக்டர்ல பார்த்தது தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தலை ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. நிறைய சர்ப்ரைசிங் மொமெண்ட்லாம் படத்தில் இருக்கும் போல். இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணால் செப்டம்பர் 5 எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த படத்தை முடிச்சுட்டு ஹச் வினோத் கூட விஜய் சேர போகிறாரு. அது ஹச் வினோத் அதிகாரப்பூர்வமாக ஒரு விருது வழங்கும் விழாவில் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. துணிவோட மார்க்கெட்டிங் ஹிட் தான் எனக்கு இந்த படம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தலாஜித் பண்ணவர் கூட விஜய் படம் பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு. எது எப்படியோ கோட் பட ட்ரெய்லருக்கு உங்களோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மருதமலை மாமணியே முருகையா.